ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சட்ட நுணுக்கங்கள், அதிலும் வீடு சம்பந்தப்பட்ட உயில் போன்ற விஷயத்தை தெளிவாக புரியும்படி சொல்லியிருக்கும் படம்தான் வில். இதற்கு ஆங்கிலத்தில் பல அர்த்தங்கள் உள்ளது. அதில் இந்த கதைக்கு வில் தலைப்பு உயில் என்ற அர்த்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுட் ஸ்டெப்ஸ் புரொடக்ஷன் சார்பில் கோத்தாரி மெட்ராஸ் இன்டர்நேஷனல் லிமிடெடுடன் இணைந்து படத்தை தயாரித்திருக்கும் சிவராமனே வில் படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் சோனியா அகர்வால் நீதிபதி ஜட்ஜ் கேரக்டரில் ஆரவாரமின்றி சாந்தமாக நடித்திருக்கிறார். மற்றும் முக்கிய கேரக்டரில் அலக்கியா ராமாநாயுடு ஹைதராபாத்தை சேர்ந்தவர் நடித்திருக்கிறார். தவிர விக்ராந்த், ஷர்தா, பிர்லா போஸ், பதம் வேணுகுமார், சுவாமிநாதன், மோகன் ராமன், ராகுல் தாத்தா நடித்திருக்கிறார்கள். வங்கி ஊழியர் பிர்லா போஸுக்கு மனைவி, கல்லூரியில் படிக்கும் மகன் மற்றும் ஐடியில் பணிபுரியும் மகள் ஷர்தா. அப்பா பிர்லா போஸ் மகனின் கல்லூரி படிப்புக்காக 6 லட்சம் ரூபாய் உடன் பணிபுரியும் ஒருவரிடம் வாங்குகிறார். அது ஒரு வகையில் பேங்கை ஏமாற்றி ஃப்ராட் செய்யப்பட்ட ஊழல் பணம் என்பதால் அப்பா பிர்லா போஸை போலீஸ் கைது செய்கிறது. அவருடைய ஹையர் ஆஃபீஸர் சுவாமிநாதன் பணத்தை ரிட்டர்ன் செய்தால் அந்த கேஸிலிருந்து பிர்லா போஸை ரிலீஸ் செய்வதாக சொல்கிறார். தனது அப்பாவை 6 லட்சம் ரூபாய் கொடுத்து மீட்கும் வேலையில் இறங்குகிறாள் மகள் ஷர்தா. தோழி ஒருத்தியின் கன்சல்ட் படி தென்காசி எம்எல்ஏவின் நண்பர் நாயுடுவை சந்திக்கிறாள். அவர் ஷர்தாவை அனுபவித்துவிட்டு 6 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் கொடுக்கிறார். அந்த பணத்தின் மூலம் அப்பாவை சிக்கலில் இருந்து மீட்கிறார். அவருக்கு செட்டில்மெண்ட் பணம் வந்ததும் அதை திருப்பி நாயுடுவிடம் கொடுத்துவிட்டு வர ஷர்தா சொல்கிறார். அவர் பணம் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவளை தொடர்ந்து அனுபவிக்கிறார். பிரிந்திருக்கும் நாயுடு குடும்பத்தார் அவர் மறைவுக்கு பிறகு அவர் சொத்துக்களை தங்களுக்கு மாற்றம் செய்கையில் அப்பா சொத்துக்களை 2 மகன்கள் பெயரில் எழுதியிருக்கிறார். அதே வேளையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை ஷர்தா என்ற பெண்ணின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையான ஷர்தாவை கண்டுபிடிக்க முடியாத மகன்கள் ஷர்தா என்ற போலி பெண்ணின் மூலம் சொத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருகிறது. நீதிபதி அவர்களிடம் சந்தேகப்படுகிறார். ஸ்பெஷல் எஸ்ஐ விக்ராந்த் மூலம் கேஸை விசாரிக்கையில் உண்மை தெரிகிறது. நீதிபதி சோனியா அகர்வால் ஜென்யூனாக கேஸை நடத்தினார் என்றால் அதைவிட ஒரு படி மேலே போய் ஷர்தா ஒரு முடிவெடுக்கிறார். அதுதான் படத்தின் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டைரக்டர் சிவராமன் சராசரி சினிமாவிலிருந்து வேறு ஒன்றை கொடுத்து நம்மை கவர்ந்திருக்கிறார். கலைக்குமாரின் 3 பாடல்கள் மெல்லிய இதமான வருடலை நமக்கு ஏற்படுத்துகிறது. சோனியா அகர்வாலின் தம்பி சௌரப் அகர்வால் இசையமைத்து வசீகரிக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.